ஓகே, ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸ்க்ரீன் தெரிஞ்ச பிறகு சொல்லுங்கள். விசிபிள். ஓகே, சரி. இப்போ பாருங்கள், நம்ம வந்து எதில் இருக்கோம்னா ட்ரேடிங் வியூவில் இருக்கோம். ஓகே, ட்ரேடிங் வியூ இது தெரியுமா? ட்ரேடிங் வியூ என்னன்ட்டு? யூஸ் பண்ணுறேன். ஓகே, சரி. ஓகே, லெட்ஸ் கோ வித் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு நார்மல் ஸ்ட்ரக்சர் போட்டு சொல்கிறேன். யூஸ்வலாக என்ன எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு, இப்போ பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரில் எது உங்களுக்கு ஹையர், எது உங்களுக்கு லோவர், எதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் யூஸ் பண்ணி சொல்லுங்கள். எது உங்களுக்கு ஹையர்னு தோணுது, எது உங்களுக்கு லோன்னு தோணுது, ஹைன்னு தோணுது, உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்த என்ன சொல்லுவீங்க? டாப்ல பெண்ட் ஆகிக்கிறது ஹையர், லோல பெண்ட் ஆகிக்கிறது லோ. இது வந்து லோன்னு சொல்கிறீங்க. ஓகே, அப்போ இது என்ன சொல்லுவீங்க? ஹை, லோவர் ஹை. ஓகே, ஸோ எப்பவுமே அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, பிஒஎஸ் பிரேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்ல வேண்டியது ஹையர் தான், ஹெச் தான் வரும், லோயர் ஹைன்னு வராது. ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ, இது ஃபர்ஸ்ட் ஹெச் தான் வரும். பிகாஸ் இது ஹையை நோட் பண்ணி போயிட்டு இருக்குல்ல, ஹையை பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஹை லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். அதே லோ டவுன்வர்ட் ட்ரெண்ட்னா இது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு லோவில் வரும், லோ ஹை, லோயர் ஹை, லோயர் லோ, அந்த மாதிரி சொல்லணும். ஓகே, அப் ட்ரெண்டுங்கும் போது ஃபர்ஸ்ட் ஹை வரணும், டவுன் ட்ரெண்ட்னா அதே மாதிரி உங்களுக்கு லோ வரணும் முன்னாடி. சரியா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் டேரெக்டாக கேளுங்க. இப்போ வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் வரையலாம். நான் ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரக்சர் வரைந்தங்காட்டி அதில் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சது சொல்லுங்கள். ஓகே, சரி. இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இதை வந்து லோவாக கரெக்ட், அப் ட்ரெண்டாகவும் சொல்கிறீங்க, இதை வந்து லோவாக சொல்கிறீங்க, இதை ஹையாக சொல்கிறீங்க. கரெக்டா? இப்போ இந்த இடத்த பிரேக் பண்ண என்ன சொல்லுவீங்க? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவீங்களா? இதே மாதிரி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சொல்லுவீங்களா? அதே மாதிரி இதையும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சொல்லுவீங்க. பட் இது எல்லாமே ராங். இப்போ நீங்கள் சொல்கிறது எதுவுமே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான், பட் எதுவுமே வந்து வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஓகே, ஸோ வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எப்போ வந்து ஒரு இடத்துல ஹையை வந்து அதாவது உங்களுக்கு லோ வந்து உங்களுக்கு டச் பண்ணியிருக்கணும், விச் மீன்ஸ் அது என்ன சொல்லலாம்னா இன்டியூஸ்மெண்ட் சொல்லலாம். ஓகே, இன்டியூஸ்மெண்ட் ஒரு நிமிஷம் ட்ரா பண்ணியே காட்டிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி போயிட்டுருக்கு, மேலே போயிட்டுருக்கு, தென் ஒரு புல் பேக் எடுத்துட்டு திருப்பி மேலே போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல கவனிங்க, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த புரியல மறுபடியும் சொல்லுங்க. லோவோட லிக்விடிட்டி சேவ் பண்ணிருக்காங்க, செல்லர்ஸ் லிக்விடிட்டி. கரெக்ட். நான் வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், அது வந்து வைட கொஞ்சம் ஹியூஜான டாபிக், லிக்விடிட்டி ஏரியா. நான் சொல்றேன், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு ஸ்லோவா, ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. இப்போ உங்களுக்கு அதாவது எந்த ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, பைனரியாக இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸ், ஸ்டாக்கு, கிரிப்டோ, எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் பெரிய டாஸ்க் எல்லாத்துக்குமே. அந்த ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா லேட்டரான உங்களோட ஸ்ட்ராட்டஜி உள்ள கொண்டு வந்து ஈஸியாக நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இதில் லிக்விடிட்டி எடுக்கிறது செகண்டரியாக நம்ம பார்க்கலாம். பட் உங்களுக்கு வேலிடான ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னு பார்க்கறதுக்கு, இந்த மாதிரி ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னா இது வேலிடான பிஓஎஸ் கிடையாது, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், ஆக்சுவலாக இந்த ட்ரெண்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த லோவை எடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த லோவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் போகுது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு வேலிடான பிஓஎஸ். அப்போ உண்மையாலுமே ஹை எங்கே இருக்குதுன்னா இங்கே தான் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஹை கிடையாது, இது ஹை உங்களுக்கு எடுத்துக்காது. அப்போ ஹை உங்களுக்கு இதுதான் இருக்குது. அப்போ திருப்பி ஒன்று ட்ரெண்டு வந்து இப்படி மேலே போயிட்டு, ஓகே, திருப்பி இந்த மாதிரி கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பர்டிகுலர் லெக் வந்து இந்த லோவை எடுத்துச்சா இல்லை தானே?
இல்லப்பா. ஸோ இது எடுக்காதங்காட்டி அகைன் இது வேலிடான பிஓஎஸ் கிடையாது. இது ஸ்டில் இது ஹையர். ஓகே, மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஹையை வந்து பிரேக் பண்ணி போயிட்டு இருக்கு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அப்போ இந்த ட்ரெண்ட் வந்து இந்த ப்ரைஸ் வந்து எப்போ இந்த லோவை அடிக்குதோ அப்போ தான் எகைன் உங்களுக்கு ரியலான ஹை ஃபார்ம் ஆகுது. இந்த ரெண்டு தான் வேலிடான பிஓஎஸ். அப்போ பிஓஎஸ் பாருங்க, இங்கே ஒரு பிஓஎஸ் இருக்கு, தென் இங்கே ஒரு பிஓஎஸ் இருக்கு. இந்த ரெண்டு பிஓஎஸ் நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த ரெண்டு பிஓஎஸ்க்கு நடுவில் எது லோன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பிஓஎஸ்க்கு எது லோ, இது லோ இருக்கு, தென் இது லோ இருக்கு. இருக்கிறதுல எது லோ, கீழே இருக்காங்க. இதுதான் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய டாஸ்க் என்னன்னா ரெண்டு பிஓஎஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, அதாவது வேலிட் பிஓஎஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், ஃபர்ஸ்ட் டாஸ்க். செகண்ட் டாஸ்க் என்னன்னா ரெண்டு பிஓஎஸ்க்கும் நடுவில், ரெண்டு பிஓஎஸ்க்கு நடுவில் லோயர் போர்ஷன் எது ரொம்ப லோவா இருக்கோ அதுதான் உங்களுக்கு வேலிடான சிஹெச்ஓ சிஹெச். கான்செப்ட் புரிஞ்சுங்களா? அது எப்படி மார்க் பண்றதுன்னு? எஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வேலிடான ஹையர் ஃபைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சிஹெச் கண்டுபிடிக்கணும். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். நீங்கள் ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் ரெண்டாவது, ஏன் ஸ்ட்ராட்டஜி அனலைசிஸ் அதெல்லாம் செகண்டரி. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். இப்போ இதில் ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஓகே ஓகே சரி. இப்போ பாருங்க, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இதெல்லாம் வந்து இங்க பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஃபர்ஸ்ட் வந்து ஓகே ஓகே இங்க பிரேக் பண்ணிருக்கு, ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் பண்ணிருக்கு இந்த இடத்துல. அப்ப இந்த புல் பேக் எடுத்திருக்கா? எஸ் எடுத்திருக்கு. இது வந்து வேலிடான பிஓஎஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேலிடான பிஓஎஸ். இப்போ அதுக்கு அடுத்து பாருங்க, ரெண்டாவது பிஓஎஸ் எங்க நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இதை வந்து எகெயின் பிரேக் அவுட், அகெயின் இது வந்து பாருங்க, இந்த இடத்துல வந்து அகெயின் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, புல் பேக். ஓகே, இது வேலிடான புல் பேக் கிடையாது. தென் இந்த இடத்த எடுத்திருக்கு, இந்த லோவை, இந்த லெக்குக்கான லோவை எடுத்திருக்கு. ஸோ எகெயின் இது வந்து ஒரு வேலிடான ஹை, கரெக்டா? இது ஒரு வேலிடான ஹை, இது ஒரு வேலிடான ஹை. ஸோ இப்போ உங்களுக்கு ரெண்டு ஹை கிடைச்சிருச்சு. இந்த ஹை உங்களுக்கு கிடைச்சிருச்சு, தென் பிரேக் ஆஃப் இந்த ஹை உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப அந்த மாதிரி ஸ்மால் ட்ரெண்ட் கூட ஒரு இதா கன்சிடர் பண்ணிக்கலாமா? பிரேக் ஆஃப் புரியலங்க கதிர், சொல்லுங்க. செகண்ட் ஹை மார்க் பண்ணிருக்கீங்களா? ஆமா. அதோட லோ, அதுக்கு முன்னாடி இருக்க லோ வந்து அதோட ட்ரெண்ட் வந்து சின்னதா தானே இருக்கு, அது கூட கன்சிடர் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். நமக்கு தேவை என்னன்னா ஃபர்ஸ்ட் புல் பேக்கை பிரேக் அவுட் பண்ணணும். ஓகே, இப்படி போயிட்டு இருக்குன்னா ஓகே, ஃபர்ஸ்ட் புல் பேக் எதுனா இதுதான், இதை பிரேக் அவுட் பண்ணணும். அது சின்னது பெருசெல்லாம் ரெண்டாவது, அதை நம்ம பார்க்கவும் தேவை கிடையாது. மொத்தத்துல இந்த 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 ஒரு லோவை பிரேக் பண்ணா தான் இது வேலிட், ஸ்ட்ரக்சரே வேலிட் அது. ஓகே சரி. இப்போ பாருங்க, இது ஹை, இது ஒரு வேலிட் ஹை ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா பிகாஸ் இந்த ட்ரெண்ட் மேலே போயிட்டு ஃபர்ஸ்ட் இது பிரேக் அவுட் பண்ணது, மேலே புல் பேக் எடுத்துட்டு கீழே வந்து இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணுது, இது ஒரு வேலிட் ஹை. தென் இதை பிரேக் அவுட் பண்ணது, எகெயின் இந்த புல் பேக் எடுத்துருச்சு, இதுவுமே வேலிட் ஹை தான். தென் மேலே போயிட்டு இருக்கு, இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, எகெயின் இதுவுமே வேலிட் ஹை தான். ஸோ லேட்டஸ்ட் ரெண்டு வேலிட் ஹை எது? இது ஒன்று, இது ஒன்று, கரெக்டா? இந்த ரெண்டு ஹைக்கு நடுவில் இருக்கிறது கேரக்டர் சேஞ்ச். இப்போ பாருங்க, ட்ரெண்டு ஆல்ரெடி மாறிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வேலிடான புல் பேக் பார்க்குறதுன்னு சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் நீங்கள் புல் பேக் மார்க் பண்ண முடியாது, நான் சொல்கிறேன் அது எப்படி மார்க் பண்ணுறதுன்ட்டு. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு ஹைக்கு, ரெண்டு வேலிட் ஹைக்கான லோ இதுதான். ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இது டேப் பண்ணிடுச்சு, விச் மீன்ஸ் கேரக்டர் வந்து இந்த இடத்துல ஆல்ரெடி சேஞ்ச் ஆயிடுச்சு. இட்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஏரியா இந்த இடம். ஓகே,
அப்போ இந்த இடத்துல கேரக்டர் சேஞ்ச் ஆன பிறகு இந்த இடம் உங்களுக்கு என்னவா மாறும் அப்படின்னா இது CHO மாறிடும். ஏற்கனவே ஹை வந்து வேலிட் ஹை இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு என்னவா மாறிடும்னா CHO மாறிடும். எகைன் மார்க்கெட்டிங்கை டேப் பண்ணும்போது மறுபடியும் பீரிஷ் ட்ரெண்ட்லேருந்து புல்லிஷ் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுது. புரியுதுங்களா? ஓகே. புரியலாம் கேளுங்க, தப்பு இல்லை. இன்னும் கீழே இருக்க அதோட லோ பிரேக் பண்ண தேவையில்லை. இல்லை நமக்கு அதுதான் ஏன் வந்து CH கண்டுபிடிக்கிறோம்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதா இல்லையா, அவ்வளோதான். இங்கே உடைச்சாதான் இப்போ இது ஒரு வேலிட் ஹை, இது ஒரு வேலிட் ஹையாக இருக்கும்போது இது CH ஆனால் அதுக்கடையிலேயே நமக்கு ப்ராசஸ் என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பாருங்க ட்ரெண்ட் மேலே போயிட்டு தென் இதை பிரேக் பண்ணிட்டு தென் இதனுடைய லோ வந்து எடுத்துங்காட்டி இந்த CH எங்கே ஆயிடுச்சு, இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்போ இன்டியூஸ்மெண்ட் கீழே மார்க் பண்ணிக்கலாம். கரெக்ட், இன்டியூஸ்மெண்ட் கீழே தான் வரும்னு நான் சொல்ல வரல. நீங்கள் ரெண்டு வேலிடான ஹை மார்க் பண்ணாவே ரெண்டு வேலிடான ஹைக்கு லோ எது இருக்கோ, லோவரில் இது இருக்கோ அதுதான் வேலிடான CHன்னு நான் சொல்கிறேன். இன்டியூஸ்மெண்ட் கீழே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது வந்து ராங்கான என்ன சொல்கிறது அண்டர்ஸ்டாண்டிங். எல்லா இன்டியூஸ்மெண்ட் கீழே அடுத்ததே CH வராது. சம்டைம்ஸ் வந்து இன்டியூஸ்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போயிட்டு இருக்குன்னா இது வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறீங்கன்னா இதை பிரேக் பண்ணாலுமே CH எங்கே இருக்குன்னா கீழே இருக்கும். ஓகே, இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும். இதெல்லாம் நீங்கள் CH எடுத்துக்கூடாது. பிகாஸ் உங்களுக்கு தேவை வேலிடான ரெண்டு ஹை வரணும். அந்த வேலிடான ரெண்டு ஹைக்கு கீழே எது இருக்கோ அதுதான் CH. புரியுதா? எல்லா கொஸ்டின்ஸ் இருக்குங்களா, கன்ஃபியூஷன் இருக்கா? இல்லை ஓகே. சரி, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அவங்க வந்து இப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ வேலிடான புல் பேக் எதுன்னு பார்க்கலாம். வேலிடான புல் பேக் பார்க்குறதுக்கு கலர் அந்த கேண்டில் ஸ்டிக்கோடைய கலர்ஸ்லாம் தேவையில்லை. அதாவது ஒரு இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது நல்ல மேலே போயிட்டுருக்கு. ஓகே, நல்லாவே மேலே போயிட்டுருக்கு. தென் இது ஒரு புல் பேக், தென் மேலே போயிட்டுருக்கு. இதை நான் எதையுமே புல் பேக்கை நான் கன்சிடர் பண்ணல. ஓகே, இது ஒரு புல் பேக். இந்த புல் பேக்கை எப்படி மார்க் பண்ணுறேன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியுமா, தெரியாதா? இல்லை ப்ரோ, ஐடியா. ஓகே, இப்போ புல் பேக் வந்து எதுக்கு மார்க் பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு திங், இன்டியூஸ்மெண்ட்னா என்ன, இன்டியூஸ்மெண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து எது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் கொடுக்கும் அப்படின்னா இந்த புல் பேக் ஏரியாஸ் தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கொடுக்கும். இன்டியூஸ்மெண்ட் இங்கே தான் இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்டர் பிளாக் இங்கே தான் இருக்குது, அதுக்கப்புறம் SNRs இங்கே தான் இருக்குது, அதுக்கப்புறம் CH இங்கே தான் இருக்குது. அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான் இந்த புல் பேக் ஹெல்ப் பண்ணும். அப்போ இந்த புல் பேக்கை நீங்கள் ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கரெக்டாக பண்ணணும். புல் பேக் வந்து ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் 50% நீங்கள் மார்க்கெட் சால்வ் பண்ணிட்டீங்கன்னு மீனிங். ரிமைனிங் 50% வந்து உங்களுடைய நாலேஜ் வச்சு கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம சொல்லி கொடுக்கறத வச்சு நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை புஷ் பண்ணிங்கனாவே போதும், ப்ராஃபிட்டில் இருக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, இப்போ பாருங்க, புல் பேக்குக்கு கேண்டில் ஸ்டிக் கலர் தேவையில்லை. புல் பேக் எப்படி பார்க்கறதுனா இப்போ வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோடைய லோவை பிரேக் பண்ணணும், அதுதான் புல் பேக். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ரெண்டு கேண்டில் இருக்கு, சாரி ஓகே, இப்படி ஒரு ரெண்டு பையர் கேண்டில் போயிட்டு இருக்கு. ஓகே, திடீர்னு என்ன பண்ணுறான், ஒரு செல்லர் கேண்டில் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அப்போ இந்த பையர் கேண்டோட லோவை செல்லர் கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கானா? எஸ், பிரேக் பண்ணியிருக்கான். அப்போ நீங்கள் இது எப்படி எடுத்துக்கலாம், புல் பேக்கை எடுத்துக்கலாம் கீழே. ஓகேவா? ஓகே, இப்போ இதுவே
மறுபடியும் ஒரு பையர் கேண்டில் வந்துருக்கு வித் லாங் விக். இப்போ இது நீங்கள் புல் பேக்காக எடுத்துக்குவீங்களா? எஸ், இதையும் நம்ம புல் பேக்காக தான் எடுத்துக்கணும். அப்போ இப்படி போயிட்டு ஓகேவா, இது ஒரு புல் பேக். ஸோ புல் பேக் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் கலர் முக்கியம் கிடையாது, செல்லர் கேண்டில் பையர் கேண்டில் அதெல்லாம் முக்கியமே கிடையாது. நமக்கு தேவை ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணியிருக்கணும், அதுதான் வேலிடான புல் பேக். கொஸ்டின்ஸ் எதாவது இருக்கா, டவுட்டாக இருக்கா? அண்டர்ஸ்டாண்ட். சரி, இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அசைன்மெண்ட்டை எடுத்துக்கங்க. ஓகே, நீங்கள் வந்து இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஒரு ட்ரேடிங் வியூ சார்ட் ஓப்பன் பண்ணிட்டு வேலிடான ஹை எங்கே இருக்குது, வேலிடான லோ எங்கே இருக்குது, அதாவது விஒய்ஸ் எங்கெங்கே ப்ராப்பராக இருக்குது, தென் உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட் எங்கே. இன்டியூஸ்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு ஒன்றும் இல்லை, மேலே போயிட்டுருக்கு, ஒரு ஹை இப்படி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. எப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு புல் பேக், அதாவது லோவை எப்போ பிரேக் பண்ணதோ இந்த லோ தான் இன்டியூஸ்மெண்ட். ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி ஹையை பிரேக் பண்ணிட்டாலே உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயிரும். கொஸ்டின்ஸ்? இது இன்டியூஸ்மெண்ட் தெரியும் எப்படி பார்க்குறதுன்னு? தெரியும். ஓகே, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியலனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியராக. ஸோ உங்களுக்கு இந்த வேலிடான புல் பேக் தெரிஞ்சால் தான் இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது போயிட்டுருக்கா, ஆப்வியஸ்லி இன்டியூஸ்மெண்ட் எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது, புரியுதில்ல? இப்போ இதுவே நீங்கள் செல்லர் கேண்டலுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா இந்த இன்டியூஸ்மெண்ட் உங்களுக்கு டெஃபினட்டாக மிஸ் பண்ணுவீங்க, ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் டெஃபினட்டாக மிஸ் பண்ணுவீங்க இந்த இடத்துல. சரி, இப்போ நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம், வித் இன்டியூஸ்மெண்ட் பார்த்துருக்கோம், தென் வேலிட் புல் பேக் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துலையே பாருங்கள். ஓகே, உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்படி மேலே போயிட்டுருக்கு. ஓகே, இந்த ப்ரீவியஸ் கேண்டில், இந்த செல்லர் கேண்டில் பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்க, நல்லா மேலே போயிட்டுருக்கு. இந்த ப்ரீவியஸ் கேண்டில் லோ பிரேக் பண்ணிடுச்சு, அப்போ இது ஒரு புல் பேக், கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டுருக்கு. கரெக்டா? சப்போஸ் இந்த கேண்டிலோடைய கீழெல்லாம் பிரேக் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணிக்கணும், இங்கே செல்லர் இருக்குது அதனால் இப்போ கீழே வந்துட்டுலாம் போகக்கூடாது, இதை கன்சிடரே பண்ணிக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக அப்படி மேலே தான் போகணும். இது புரியலன்னா இப்போ கேட்டுருங்க. புரிஞ்சிருச்சு. ஏன்னா நமக்கு செல்லர் கேண்டில் இருந்தால் தான் புல் பேக் ஃபார்ம் ஆகுங்கிறதெல்லாம் அதெல்லாம் மித், அதெல்லாம் அந்த ஸ்டோரியில் எடுத்து வந்தீங்கன்னா லாஸ் ஆகுவீங்க மார்க்கெட்டில். ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், ப்ரீவியஸ் கேண்டில் எங்கே பிரேக் ஆகுது, ஓகே இங்கே பிரேக் ஆகுது, அப்போ என்ன அர்த்தம், ஒரு புல் பேக் ஃபார்ம் ஆகிட்டு தென் மேலே போகுது. இங்கே ஏதாவது ப்ரீவியஸ் கேண்டில் பிரேக் ஆகுதா, இல்லை, அப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துல புல் பேக்கே கிடையாது. அப்போ அப்படி கீழே வருது, கீழே வருது. ஓகே, இப்போ கீழே வரும்போது இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையை பிரேக் ஆகிருக்கா, இல்லை, அப்போ என்ன அர்த்தம், இது ஒரே லெக் தான், புரியுதா? தென் மேலே போங்க, ப்ரீவியஸ் கேண்டிலோட இதை பிரேக் பண்ணியிருக்கு, தென் ஒரு புல் பேக். புரியுதுங்க இந்த இடத்துல எப்படி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு? டவுட் இருந்தால் கேளுங்க. டவுட் இல்லை. சரி, அது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாதான் உங்களுக்கு அது எப்படியோ அது எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டே சொல்லுங்கள். சரி, லைவ் ட்ரேட்ஸ் இருக்குது, நம்ம பார்க்கலாம் ஸ்லோ 1 by 1. எடுத்தோடனே உங்களுக்கு லைவ் ட்ரேட்ஸ்லாம் வேணாம், நம்ம பார்க்கலாம், ஸ்லோவாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்து காட்டுங்க முன்னாடி. இப்போ உங்களுடைய ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேடிங் வியூ வந்து எனக்கு ஷேர் பண்ணி எனக்கு எங்கெங்கன்னு ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணி சொல்லித்தர முடியுமா, காட்ட முடியுமா? கதிர், இப்போ எங்கிட்ட ட்ரேடிங் வியூ டவுன்லோட் பண்ணு. மொபைல் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ? ஆமாம். நோ ப்ராப்ளம். சரி, நீங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படின்னா கூட நீங்கள் எனக்கு அது வரைஞ்சி எனக்கு ஃபோட்டோ எடுத்து கூட அனுப்பிச்சிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, சரி. நெக்ஸ்ட் திங், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்ச பிறகு நம்ம நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா
ஆர்டர் ஃப்ளோ. இன்னைக்கு 2 கான்செப்ட் பார்க்கலாம், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ. ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், அண்ட் ஆர்டர் ஃப்ளோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் எந்தெந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா, ஓகே, ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்குன்னா எப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்குதோ, இந்த இன்டியூஸ்மெண்ட் எப்போ எடுத்துகிட்டு மேலே போகுதோ அங்கே தான் நீங்கள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கே நீங்கள் பார்க்கணும். இன்டியூஸ்மெண்ட் எடுக்காமல் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட்லியே ட்ராப். நீங்கள் அந்த இடத்துல 50-50 சான்ஸில் நீங்கள் வச்சு கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இன்டியூஸ்மெண்ட் எடுக்காமல் ஏதாவது நீங்கள் உங்களுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிதுன்னா அந்த இடத்த நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். இட்ஸ் அ ட்ராப். இது வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான், ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பார்த்துட்டு, ஸ்ட்ராட்டஜி பார்த்த பிறகு உங்களுக்கு தோணும் எந்தெந்த இடத்துல எடுக்கணும், எந்த இடத்துல எடுக்கலாது, அப்படி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இன்டியூஸ்மெண்ட் எப்பவுமே இன்டியூஸ்மெண்ட் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், ட்ரேடிங்க்கே நீங்கள் இனிஷியேட் பண்ணணும். உட்காரணும், இல்லைன்னா உட்காந்துடாதீங்க. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம், ட்ராப்பில் மாட்டிக்குவீங்க. சரி, ஏன் ஆர்டர் பிளாக் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், ஏன் வந்து நான் ஆர்டர் பிளாக்குக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால், ஆர்டர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோன்னு என்னன்னு தெரியுமா? ஆர்டர் ஃப்ளோ, ஆர்டர் பிளாக்னு என்னன்னு தெரியுமா? ஆர்டர் ஃப்ளோன்னு என்னன்னு தெரியாது. ஓ, ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிடுச்சா, பிரேக் பண்ணிட்டு என்ன பண்ணுது, அப்படியே மேலே. ஆர்டர் பிளாக்னா என்னன்னு தெரியும்ல? தெரியும். ஓகே, இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு மேலே அப்படியே போயிட்டுருக்கு, சரியா? அப்போ இந்த ப்ரீவியஸ் பையிங் மூமெண்ட், இந்த என்டையர் ப்ரீவியஸ் பையிங் மூமெண்ட்டுக்கான செல்லிங் மூமெண்ட், ப்ரீவியஸ் செல்லிங் மூமெண்ட், ரீசன்ட் செல்லிங் மூமெண்ட் எதுனா இதுதான், கரெக்டா? இந்த நல்ல பெரிய லெக்குக்கு முன்னாடி இருக்கிற பெரிய புல் பேக் எதுனா இந்த புல் பேக் தான், என்டையர் ஏரியாவை. அப்போ இதுதான் உங்களுடைய ஆர்டர் ஃப்ளோ, இதுதான் உங்களுடைய ஆர்டர் ஃப்ளோ. அப்போ இது என்ன சொல்லுதுன்னா, ப்ரைஸ் திருப்பி கீழே வந்துச்சுன்னா இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. போகுதா? கீழே வந்து டேப் பண்ணிட்டு லிக்விடிட்டிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மேலே போகுதா? ஆர்டர் ஃப்ளோ அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டில். ஆர்டர் பிளாக்குக்கு நான் அடுத்தது வரேன், நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ப்ரைஸ் உங்களுக்கு நான் பொம்மை, இது ஜஸ்ட் ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனை வரைஞ்சி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து இப்படி ப்ரைஸ் இப்படி மேலே போயிட்டுருக்கு அப்படின்னா, ஓகே. ஸோ உங்களுக்கு இது ஜஸ்ட் அப் ட்ரெண்டுன்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? பிகாஸ் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஹையை, இது வேலிட் பிஒய்எஸ் அதெல்லாம் விட்டுருங்க, ஜஸ்ட்டு ஹையை பிரேக் பண்ணி போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஒரு பெரிய அதாவது இந்த ஹையை உடச்சிட்டு போகும்போது இந்த ப்ரீவியஸ் பையிங் மொமெண்ட்டுக்கான ஒரு புல் பேக் எது, இதுதான். இந்த என்டையர் ஏரியா மார்க் பண்ணுங்க, என்டையர் ஏரியா மார்க் பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம், இது மேலே போகும், திருப்பி ஒரு புல் பேக் டெஃபினட்டாக எடுக்கும். அது எது வரைக்கும் எடுக்கும், இந்த ஆர்டர் ஃப்ளோவிலிருந்து ஆர்டர் ஃப்ளோ வரைக்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலேயே போகும் மார்க்கெட். இப்போ இது ஒரு பெரிய மூமெண்ட், பெரிய ஒரு பையிங் மூமெண்ட் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ட்ரெண்டுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் செல்லிங் மூமெண்ட், என்டையர் ஏரியா, என்டையர் புல் பேக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லுவோம். தென் இந்த ப்ரைஸ் வந்து எப்போ இந்த இடத்துல கீழே வருதோ இந்த ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணிட்டு தான் இப்படி மேலே போகணும். ஒரு வேளை போகலைன்னா டெஃபினட்டாக இந்த இடத்த எப்படினாலும் இந்த இடத்த டச் பண்ணிட்டு தான் போகும். அது என்ன சொல்லுவோம்னா மிட்டிகேஷன், அன்மிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எதெல்லாம் வந்து இந்த ப்ரைஸ் டச் பண்ணிட்டு போகுதோ அதெல்லாம் மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ. இப்போ இதுவே டச் பண்ணாமல் போச்சுன்னா அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ. அப்போ என்ன அர்த்தம்னா, இது வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஓகே, இது வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு, டெஃபினட்டாக ப்ரைஸ் என்ன பண்ணும், கீழே வரும் பாருங்க, இந்த லோ எடுக்கும், இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிற மாதிரி எடுக்கும். ப்ரைஸ் வந்து திருப்பி என்ன பண்ணும், மேலே போகிற மாதிரி போயிட்டு தென் இந்த ஆர்டர் ஃப்ளோ டச் பண்ணிட்டா திருப்பி மேலே போகும். ஸோ ஆர்டர் ஃப்ளோ இஸ் வெரி மச் மேண்டேட். புரியுதா? புரிஞ்சுது. இப்போ இந்த ப்ரைஸ் மேலே போகிறதா உடனே அப்படியே சடனாக மேலே போகாது, திருப்பி ஒரு புல் பேக் கொடுக்கும். எது வரைக்கும் புல் பேக் கொடுக்கும், இந்த ப்ரீவியஸ்
பையிங் மொமெண்ட்டுக்கான ஒரு செல்லர் புல் பேக் எது? இந்த புல் பேக். கரெக்டா? அப்போ இந்த புல் பேக் நீங்கள் ட்ரா பண்ணிங்க. இப்போ இது எது வரைக்கும் வரும்? ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது புல் பேக் எடுக்கும், இதை டச் பண்ணிட்டு திருப்பி மேலே போகும். இதுதான் கான்செப்ட். ஸோ ஆர்டர் ஃப்ளோ தான் இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. இது வந்து கேஸ் டு கேஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். எல்லா கேஸ்லையும் ஒரே மாதிரியே வருமா அப்படின்னு கேட்டால் வராது. ஒரு சில டைம் என்ன ஆகும்னா ஆர்டர் ஃப்ளோவை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் கீழே வராது. உங்களுக்கு நான் சொல்கிறேன், இது சயின்ஸ் நிறைய இருக்கும் உள்ள. எந்ததெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடும், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இந்த ஆர்டர் ஃப்ளோ ரெஸ்பெக்ட் பண்ணல, இந்த ஆர்டர் ஃப்ளோ. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா? அப்போ என்ன அர்த்தம்? நல்ல ஒரு மூமெண்டம் இருக்குது, நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது. அப்போ இந்த மூமெண்ட்டுக்கான ப்ரீவியஸ், இந்த நல்ல ஒரு பையிங் மூமெண்ட்டுக்கான ப்ரீவியஸ் செல்லர் புல் பேக் எது? இந்த செல்லர் புல் பேக் தான். அப்போ என்ன பண்ணலாம், இதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம், என்டையராகவே வரைஞ்சிக்கலாம். இது இங்கே அப்பில் விக் டு விக், ஓகே, ஹையர் விக் டு லோயர் விக் வரைஞ்சிங்கன்னா ப்ரைஸ் பாருங்கள் திருப்பி என்ன பண்ணுது? மேலே போயிட்டுருக்கு. தென் அகைன் கீழே வந்து டேப் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போகுது. இருங்க, உங்களுக்கு இங்கே நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. திருப்பி மேலே போயிட்டுருக்கு, திருப்பி பாருங்கள் ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போயிட்டுருக்கு, திருப்பி ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போயிட்டுருக்கு. அப்போ இன்டர்னலாகவே உங்களுக்கு நிறைய ஆர்டர் ஃப்ளோ இருக்குது பாருங்கள். இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ, கரெக்டாக? இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ, தென் இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ. இப்போ நீங்கள் ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஃப்ளோ டேப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் ஃப்ளோ டேப் பண்ணிட்டு மேலே போகுது. பட் இதுக்கு சரியான லிக்விடிட்டி இல்லை, அதனால் இது என்ன பண்ணுது? திருப்பி அப்படி ப்ரைஸ் கீழே வருது, அகைன் டேப் பண்ணிருச்சு. தென் மார்க்கெட் என்ன பண்ண பார்க்குது? மேலே போட்டு ட்ரை பண்ணுது, தென் அகைன் கீழே வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ மேஜர் ஆர்டர் ஃப்ளோவும் ஒர்க் ஆகும், உள்ள இன்டர்னலான மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஃபார்ம் ஆகிற இன்டர்னல் மூமெண்ட்டுக்குள்ளேயும் ஆர்டர் ஃப்ளோ ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ என்னன்னு தெரிஞ்சால் தான் அதை மார்க் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? இல்லை ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தாலும் சொல்லிடுங்க. இல்லை, புரிஞ்சுது. புல் பேக் ஏரியா தான் ஆர்டர் ஃப்ளோ கன்சிடர். எக்ஸாக்ட்லி. ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸ் மொமெண்டத்துக்கான கம்ப்ளீட்டாக இருக்கிற செல்லர்ஸ் மொமெண்டம் இஸ் ஆர்டர் ஃப்ளோ, நத்திங் பட். சரியா? இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம். இது என்ன ட்ரெண்டு? ஓகே, லோ பிரேக் அவுட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள், லோ பிரேக் அவுட் ஆகிட்டே இருக்குது, லோ பிரேக் அவுட் ஆகிட்டு லோ. ஓகே, எல்லாமே லோ பிரேக் அவுட் ஆகிட்டே இருக்குது. விச் மீன்ஸ் அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆர்டர் ஃப்ளோ நம்ம செல்லர் சைடு வரையணும். அப்போ தான் இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரி, இந்த இடத்துல ஒன்ஸ் லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்டர் ஃப்ளோ கிரியேட் ஆகும். கரெக்டாக? தென் அகெயின் இவ கீழே வந்திருக்கு, தென் அகெயின் ஒரு புல் பேக் விட்டு இந்த இடத்துல ஒரு ஆர்டர் ஃப்ளோ கிரியேட் ஆகும். அகெயின் கீழே வந்துட்டு பாருங்கள், மேலே டேப் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வந்துட்டு அப்படி அகெயின் இங்கே பிரேக் அவுட், இங்கே பிரேக் அவுட் கொடுக்குது, இங்கே பிரேக் அவுட் கொடுக்குது. அப்போ இந்த செல்லர்ஸ் மொமெண்ட்டுக்கான ப்ரீவியஸ் ஆர்டர், அதாவது ஒரு பையர்ஸ் மொமெண்டம் அது, இந்த பையர்ஸ் மொமெண்டம். கரெக்டாக? அப்போ இதை மார்க் பண்ணிக்கணும். ப்ரைஸ் எப்போல்லாம் டேப் ஆகுதோ அப்போல்லாம் ப்ரைஸ் பாருங்கள் பெரிய செல்லர்ஸ் உங்களுக்கு உண்டாக்கிட்டு இருக்கு. அப்போ நல்லா டீப்பாக டேப் பண்ணுது, தென் அகைன் கீழே வருது, தென் நல்லா மேலே போயிட்டுருக்கு. மேலே போயிட்டுருக்குனாவே என்ன அர்த்தம்? ஏதாவது அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ இருக்கணும். இப்படி இதை ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. அன்மிட்டிகேட்டட், ஓகே, ப்ரைஸ் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, எகெயின் டச் பண்ணிட்டு தான் கீழே வந்திருக்கு. ஓகே, இது மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ தான், இது மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ. அப்போ இந்த ப்ரைஸ் இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பாருங்கள், இந்த ஆர்டர் ஃப்ளோவையும் பாருங்கள், எவ்வளோ தொட்டவுடனே ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. எகைன் பயர்ஸ் கீப் ஆன் ட்ரை பண்ணிட்டுருக்கான், புல் பண்ணிகிட்ருக்கான் மேலே மார்க்கெட்டை. அப்போ இவனோட டார்கெட் என்னவா இருக்கும்? ஓகே, லிக்விடிட்டியாக இருக்கும். ஆல் ரைட். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி ஏரியா இருக்குது. இதை டேப் பண்ணிட்ட பிறகு தான் கீழே போகிறோம். லிக்விடிட்டி எப்படி வரைய நான் சொல்கிறேன் ஸ்லோவாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகட்டும். உடனே எல்லாத்தையும் ஒரே நாள் டம்ப் பண்ண வேணாம். சரியா? இந்த லிக்விடிட்டி டேப் பண்ணிவிட்டு கீழே போகிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எதிர்பார்க்கலாம். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எதிர்பார்க்கலாம்? செல்லுக்கு தான் எதிர்பார்க்கணும். பிகாஸ் ட்ரெண்ட் இஸ் டவுன் ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, இது மேலே போகிறங்காட்டி அப் ட்ரெண்ட் கிடையாது, ட்ரெண்ட் இஸ் டவுன் ட்ரெண்ட். இப்போ தான் நீங்கள் உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் எல்லாமே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். எங்கெங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும், கேப்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு அழகாக ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம்.
எப்படி ட்ரேட் எடுக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபியூச்சரில். பட் எங்கெங்கே ஃபேர் வேல்யூ கேப், எப்படி எது வேலிடான ஃபேர் வேல்யூ கேப், எந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து உங்களுடைய ட்ரேடை ஹோல்டு பண்ணும், எல்லாமே நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் சோஃபார் கான்செப்ட் இதுதான். ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா எது எங்கே போய் திரும்புன்னு உங்களுக்கு டவுட் வேணாம், டெஃபினட்டாக அது ஒரு ஆர்டர் ஃப்ளோலேருந்து தான் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். கொஸ்டின்ஸ் எதாவது இருக்குங்களா? இல்லை ப்ரோ, புரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க, சிம்பிள் உங்களுக்கே தெரியும். இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? இது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு தெரியுது. கரெக்டா? அப்ப இது மேல வந்துச்சுன்னா எது வரைக்கும் வரும்? ஏதாவது அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ இருக்கா? புல் பேக் எதுன்னு பாருங்க. இது ஒரு புல் பேக். ரைட்டு, இங்க ஒரு கோட்டை போடுங்க. ஆல்ரெடி மிட்டிகேட் ஆகிட்டு வந்துருச்சு. ஓகே, தென் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபேர் வேல்யூ கேப்ல டேப் பண்ணிட்டு வருது. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபியூச்சரில், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இது என்னங்கிறது உங்களுக்கு புரியணும். இங்கே பாருங்கள், அகைன் உங்களுக்கு ஹை பிரேக் அவுட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஹை பிரேக் அவுட் ஆகிட்டு இருக்கு, ஹை பிரேக் அவுட் ஆகிட்டு இருக்கு, ஹை பிரேக் அவுட் ஆகிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் இது என்ன சொல்ல வருதுன்னா, எஸ் வி ஆர் கோயிங் என்ன. ஓகே, ஸ்டில் ப்ரைஸ் பாருங்கள், ஸ்டில் கேரக்டர் சேஞ்ச் கொடுத்துட்டு எகைன் கேரக்டர் சேஞ்ச் மறுபடியும் ஆயிருக்கு. டவுன் ட்ரெண்டுக்கு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ட்ரெண்டாக வந்து அப்பா மூவ் ஆகிட்டு தென் அகெயின் டவுன் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு மார்க்கெட்டு. ஸோ கதிர், நான் உங்களுக்கு இங்கே காட்டும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் இருக்கும், ஏதோ ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். இஃப் ரெக்வயர்ட் நம்ம இது வந்து இன்னொரு 2 to 3 days நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்கு கிளாரிஃபை ஆனால் தான் அடுத்த ஸ்டெப் ரொம்ப ஈஸியாக மூவ் பண்ண முடியும். ஸோ இது நீங்கள் வந்து ஜஸ்ட் ஹோம் ஒர்க்காக எடுத்துக்கங்க. நான் உங்ககிட்ட ஒன்று தான், வேலிடான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஜஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, தென் வேலிடான புல் பேக் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். தென் இன்டியூஸ்மெண்ட் ட்ரா பண்ணணும். தென் இன்டியூஸ்மெண்ட் எடுத்தாலுமே எங்கே இருந்து ப்ரைஸ் திரும்பும், அதாவது ஆர்டர் ஃப்ளோ எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து மார்க் பண்ணணும். இதுதான் உங்கள் டாஸ்க் இன்னைக்கு. ஓகே, இந்த 4 பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கனாவே கிட்டத்தட்ட ஒரு 60% நீங்கள் மார்க்கெட்டை சால்வ் பண்ணிடலாம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா, இல்லை ஏதாவது மோர் எக்ஸாம்பிள்ஸ் வேணுமா? எதாக இருந்தாலும் எனக்கு ஓப்பனாக கேளுங்க. புரிஞ்சுது. டவுட் இருந்துச்சுன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி கேட்குறேன். ஷூர். இப்போ வந்து பாருங்கள், இது நல்லாவே உங்களுக்கு இங்கே பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் எல்லாம் பாருங்கள். ஓகே, நல்ல ட்ரெண்டியாக ஹெல்த்தியாக பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துட்டு இருக்கு. அப்போ ஆர்டர் ஃப்ளோ பாருங்கள் எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்கள். ஏதாவது ஒரு ஆர்டர் ஃப்ளோ, இதெல்லாம் நான் உங்களுக்கு ப்ராப்பரான ஆர்டர் ஃப்ளோ. இந்த ஏதாவது ஆர்டர் ஃப்ளோ உங்களுக்கு டச் ஆகலைன்னா இப்போ கீழே வரைக்கும் வந்திருக்குது பார்த்தீங்களா, டெஃபினட்டாக இது ஒன்ஸ் அப்பான் கண்டிப்பாக இது ஒரு தாட்டி மேலே வந்துட்டு டேப் ஆன் பண்ணிட்டு தான் ப்ரைஸை கீழே இறக்கியிருக்கா. ஆர்டர் ஃப்ளோ வெரி மச் மேண்டேட். கதிர், ஏதாவது டவுட்னா இமீடியட்டாக எனக்கு சிக்னலில் மெசேஜ் அனுப்பி எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் லேர்ன் பண்ணல, இது கம்ப்ளீட்டாக எஸ்எம்சி. சரிங்களா? நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். எஸ்எம்சி ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் நத்திங் பட் அந்த எஸ்என்ஆர் போட்டு பண்ணுறது நான் மோஸ்ட்லி அந்த மாதிரி பண்ணுறதில்ல. பட் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி அது உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன் ஃபியூச்சரில். அதனால பியூராக எஸ்எம்சியை வச்சு, அதாவது பியூராக எஸ்என்ஆர் வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க, ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. ஓகே, கோர்ஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? அதாவது கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓகே, பண்ணிக்கலாம். ஷூர். அப்போ ஏதாச்சும் உங்களுக்கு நீங்கள் பிங் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.